நம்ம வாழ்ற இந்த உலகத்துல நம்மளை சுத்தி நிறைய பிளாஸ்டிக் இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் நமக்குள்ளேயே பிளாஸ்டிக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஹியூமன் பிளட்ல, பாடியில, ஏன் தூய்மையானதா கருதப்படுற தாய்ப்பால்ல கூட மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்குன்னு ஒரு நுண்ணாய்வு சொல்லுது. ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்னா என்ன, அது ஏன் ஹார்ம்ஃபுல், அது எப்படி நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுது, அது எப்படி அவாய்ட் பண்ணலாம், உடம்புக்குள்ள இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் எப்படி டிடாக்சிஃபை பண்ணலான்ற குட்டி குட்டி டிப்ஸ் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் நான் உங்க கூட அதை ஷேர் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க Mrs.KK. இந்த ஷோ வாய்ஸ் ஆஃப் Mrs.KK. மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னா நுண்ணிய நெகிழி துண்டுகள்லாம் அர்த்தம். பிளாஸ்டிக்ஸ் 5 mmக்கும் கீழே இருக்கிறத தான் மைக்ரோ பிளாஸ்டிக் சொல்றாங்க. அதுதான் இந்த என்விரான்மெண்ட்டை ரொம்ப அதிக அளவுல மாசுபடுத்துதுன்ட்டு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இந்த என்விரான்மெண்ட்ல பொல்யூட் பண்ற ரொம்ப காமனா இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் எல்லாமே சிந்தட்டிக் மைக்ரோ ஃபைபர்ஸ்ல இருந்து தான் உருவாகுது, இல்ல அதுல இருந்து தான் வருது அப்படின்ற கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான சோர்சஸ் என்னன்னா சிகரெட் பட்ஸ், ஃபிஷிங் நெட்ஸ், அதுவும் இல்லாம ரோப்ஸ், நம்ம காமனா எல்லாருமே யூஸ் பண்ற க்ளோத்ஸ்லயும், நம்ம பர்ச்சேஸ் பண்ற ட்ரெஸ், அப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ், நைலான், பாலிஸ்டர் கலந்துருக்கிற ட்ரெஸ், நைலான் கலந்துருக்கிற ட்ரெஸ், அப்படி இருக்கிற எல்லா, அதாவது மேன்மேட் ஃபைபர்ஸ் எல்லாத்துலயும் இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருக்கு. இதுதான் மைக்ரோ பிளாஸ்டிக் அதிக அளவுல உற்பத்தி பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் நம்ம எல்லாருமே தான் இருக்கிறோம் இந்த உலகத்துல, எல்லாருக்குமே வாழறதுக்கு உரிமை இருக்கு, எல்லாருக்குமே இடம் இருக்கு. அப்படின்னா அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு விட்டுலாமே? நோ, அப்படி விட முடியாது. ஏன்னா இது harmful for humans, birds and even fishes. பேரே சொல்லாத, கண்ணுக்கே தெரியாத இருக்கிற எல்லா மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் இது பயங்கர harmful. ஏன்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்ல ஹை மாலிகுலர் வெயிட் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அது பயோடிகிரேடபிளும் கிடையாது. ஸோ அது அப்படியே என்விரான்மெண்ட்ல தங்கியே இருக்கும். மோஸ்டா மைக்ரோ பிளாஸ்டிக் அழியாது, அதோட ஃபார்மை மாத்திக்கும், ஒன்னொன்னுல இருந்து இன்னொன்னு மாறிடும். ஸோ அதால ஈஸியா எல்லாத்துலயும் கலக்க முடியும், கலப்படம் செய்ய முடியும். அதன் மூலியமா தான் மனித உடம்புக்குள்ள அது நுண்ணுழையுது. மைக்ரோ பிளாஸ்டிக் ரொம்ப சின்னது. மைக்ரோ பிளாஸ்டிக் நான் பயோடிகிரேடபிள். மைக்ரோ பிளாஸ்டிக் அழிக்க முடியாது, மண்ணோட கலந்து இந்த என்விரான்மெண்ட்ல கலந்துருது. அது மூலியமா ஃபுட் சைக்கிள்ல கூட அது இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனாலதான் அது எல்லாருக்குமே ஹார்ம்ஃபுல். என்விரான்மெண்ட் இன்டர்நேஷனல் மேகசின் ஒரு ரிசர்ச் சைக்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹியூமன் பிளட்லயும் நுண்ணிய அளவுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கு அப்படின்ட்டு. அதுவும் பாலி எத்திலீன் அப்படின்ற ஒரு பொருள் ஹியூமன் பிளட் சாம்பிள்ஸ்ல 10 பேர்ல 6 பேரோட பிளட்ல கலந்துருக்கதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஹியூமன் பாடியில எப்படி கலக்குது தெரியுங்களா? பிளாஸ்டிக் சோடா கேன்ல இருக்கிற சோடா வாங்கி குடிக்கிறது மூலமாவும், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடிக்கிறதுக்கு மூலமாவும் தான் ஹியூமன் பாடிக்குள்ள அது என்டர் ஆகுது. சரி, இப்ப நமக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது எப்படி ஹியூமன் பாடிக்குள்ள என்டர் ஆகுறதுன்னு தெரிஞ்சிருச்சு, அது எவ்வளவு ஹார்ம்ஃபுல்னு கூட நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் அதை எப்படி அவாய்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? எஸ், நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். எப்படின்னா, நோ பாட்டில்டு வாட்டர். பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ல தண்ணி குடிக்கிறத தவிர்க்கணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லயோ இல்ல பிளாஸ்டிக் பாட்டில்ல சீராகி இருக்கிற ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல நம்ம ஃபுட்டை ஹீட் பண்ணி சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். ஈவன் இஃப் இட் இஸ் மைக்ரோ ஓவன் சேஃப். உடன் ஆர் ஸ்டீல் கட்டிங் போர்ட்ஸ், அதாவது பிளாஸ்டிக் கட்டிங் போர்ட்ஸ் தவிர்த்துட்டு உடன் ஆர் ஸ்டீல் கட்டிங் போர்ட்ஸ்க்கு நம்ம மாறணும். தண்ணிய கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிக்கணும். சோ அது மூலமா 90% ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாம சிந்தட்டிக் ஃபைபர்ஸை அவாய்ட் பண்ணணும். சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் கலந்து இருக்கிற மெட்டீரியல்ல தச்ச ட்ரெஸ்ஸஸையும் அவாய்ட் பண்ணிட்டு காட்டன் ஃபேப்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். மைக்ரோ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்றது அப்படின்னு பார்த்தாச்சு. பட் எப்படி டீடாக்சிஃபை பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தாங்க. அதை நான் உங்க கூட இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். அடாப்டிங் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். நிறைய ஃபைபர் அண்ட் புரோட்டீன் ரிச்சஸ் ஃபுட் எடுத்துக்கிறது, பிளாஸ்டிக் ஃப்ரீ டயட் அப்படின்னு சொல்லப்படுற டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். எங்க போனாலும் நம்ம கூட நம்மளோட ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகணும். ஆல்வேஸ் கேரி யுவர் ஓன் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் அண்ட் டப்பா. எஸ், ஆமாங்க, நம்மளோட ஸ்கூல்ல டிஃபன் பாக்ஸ் டப்பா இருக்குல்ல, அதை எப்பவுமே கொண்டு போகலாம். அதுக்கு நீங்க அசிங்கப்பட வேணாங்க. உங்களுக்கு தெரியும் உங்களோட ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். இதை நீங்க பண்றது மூலமா மத்தவங்களுக்கும் நீங்க நிரூபிக்கலாம் யூ ஆர் லிவிங் a healthy lifestyle. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சா இருக்கிற ஃபுட்ஸை சாப்பிடலாம். அதுவும் இல்லாம நிறைய கீரை வகைகள், நார் சத்துள்ள காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம். இதெல்லாம் ஹெல்தி டீடாக்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய தண்ணி குடிக்கணும். இது மாதிரி ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்றது மூலமா மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ள போறது மூலமாவும், இல்ல நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக்
பிளாஸ்டிக் அதிகமா ஆகி நம்மளோட உடல் நலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த விடாம நம்ம காப்பாத்தலாம். ஆக்சுவலி ஒரு சின்ன பிளாஸ்டிக் தானே, அது என்ன பண்ணிட முடியும் நீங்க கேட்டீங்கன்னா 2024 நடத்தின ஸ்டடி ரிலேட்டட் ரிசர்ச்ல ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் உட்கொள்றது மூலமாவும் அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறது மூலமாவும் மைக்ரோ பிளாஸ்டிக் ஹியூமன் பாடியில இன்க்ரீஸ் ஆகி அது ஹார்ட் அட்டாக் ரேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம தவிர்க்கணும்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஆப்ட் பண்றது தான் ஒரே சான்ஸ். எனக்கு என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ரிவென்ஷன். ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர். சோ ஸ்விட்ச் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஹெல்தி டயட் இருங்க, பிளாஸ்டிக் கன்சப்ஷனை கம்மி பண்ணுங்க, ரிசர்ச் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நாப்கின்ஸ் யூஸ் பண்றவங்க ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய நேச்சுரல் ஃபைபர்ஸ்ல இருந்து கூட நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் ஒரு ஹெல்தி ஆப்ஷன், அதுக்கு போங்க. சோ இந்த வீடியோ பாக்குற ஆண்கள் உங்க பிடிச்சவங்களுக்கு வாங்கித்தாங்க. அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்க, கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி மைக்ரோ பிளாஸ்டிக்னா இவ்வளவு ஹார்ம்ஃபுல், இதுல இவ்வளவு கெட்டது இருக்கு, இது இப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க. So switch to healthy lifestyle because you only live once. ஓகே சோல்ஜர்ஸ், இன்னைக்கு கண்டென்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா இல்லையா, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, எந்த அளவுக்கு போரிங்கா இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன வீடியோ போடலான்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா போட்டு ட்ரை பண்றேன். ஏன்னா பிகாஸ் இப்பதான் நானே என்ன புஷ் பண்ணிக்கிட்டு ஓகே கமான் அப்படின்ட்டு நான் போட வந்திருக்கேன். ஸோ உங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப தேவைப்படுது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போய் ட்ரெயின் பாய்.